வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி, விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. இந்த விடியலை நோக்கி நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன், வியாழன், வெள்ளி மாலை பொழுது 6 மணி அளவில் நமது இமயம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நம்மளுடைய நிலையத்திற்கு சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் வருகை தந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் இன்றைய தினமும் நம்மளுடைய நிலையத்திற்கு சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வரப்போகிறாங்க. முக்கியமாக இந்த நம்ம கடந்த வாரம் சுவாமிஜி வராதப்போ நிறைய மக்கள் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் பொதுவான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ பேசுவோம். இன்னும் ஒரு 2-3 நிமிடங்களில் நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்துட போகிறாங்க. என்ன விஷயம்னா, எப்பவுமே யாருமே என்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபோன் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை சரியான முறையில் அவங்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்கு முதல் ரீசன், நீங்கள் வந்து டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் பேசணும். அப்படி இல்லையா, நீங்கள் டிவி இருக்கிற பக்கம் நிற்காமல் தனியாக வந்து வேறு ரூமில் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பேசணும். ஃபோனில் பேசும்போது சிக்னல் இருக்கிற இடமா நின்று பேசுங்க. ஸோ அப்படி நீங்கள் சிக்னல் இருக்கிற இடமா நின்று பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியான முறையில் நீங்கள் சுவாமிஜி கிட்ட உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத தெளிவான முறையில் சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை, எந்த பிரச்சனை இது வரைக்கும் தீராத பிரச்சனையாக பல இடங்களில் போய் உங்களுக்கு வந்து தீர்க்க முடியல அப்படின்ற இது இருந்தால் அந்த பிரச்சனையை தெளிவான முறையில் நீங்கள் நம்மளுடைய சுவாமிஜி அவர்கள்கிட்ட கேட்கலாம். நம்மளுடைய சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58 டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். மற்றும் திங்கட்கிழமை திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸை சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட்டில். ஸோ எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரை சந்திக்கலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்ன, பிரச்சனை உள்ளவர்கள் தான் பேசணும். அம்மா அப்பா அவங்களுக்கு பேசலாம், இல்லை பிள்ளைகளுக்காக கேட்கலாம். ஆனால் அக்கா தங்கைக்காகவோ அண்ணன் தம்பிக்காகவோ கேட்கக்கூடாது. கணவன் மனைவிக்காக பேசலாம். ஸோ பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் பரிகாரம் சொல்கிறதுனால பிரச்சனை உள்ளவர்கள் பேசினா சரியான முறையில் பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரம் உங்களுக்கு சரியான முறையில் பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்மளுடைய நிலையத்திற்கு இன்றைய தினம் நம்மளுடைய பைரவ பாபாஜி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, இன்னைக்கு ஒரு சின்ன 2 நிமிடம் நீங்கள் வராதனால மக்கள் உண்மையிலேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. போன வாரமும் உங்களை சரியான முறையில் வந்து மக்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லுங்கள் சுவாமிஜி, இன்னைக்கு வந்து எந்த விஷயத்த சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறீங்க? ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நல்ல கருத்தை சொல்லுவீங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் எதிரி இருந்தால் வளர முடியாது, துரோகி இருந்தால் வாழ முடியாது சொல்லி. நன்றி 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 சுவாமிஜி. சுவாமிஜி, உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் சில மக்கள்லாம் கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக மக்கள் பேசும்போதும் கேட்போம். அதே சமயத்தில் வந்து மக்கள் வந்து நீங்கள் வராதப்போ இல்லைன்னா இங்கே நம்மளுடைய சேனலில் வந்து ஏகப்பட்ட ஃபோன் கால் மூலமா பல கேள்விகள் லைனில் உங்களை பிடிக்க முடியாதவங்களாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை தொகுத்து கிட்டத்தட்ட 30-40 கேள்விகள் தொடர்ந்து இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு வந்து பேசலான்னு இருக்கோம். அதே சமயத்தில் நேயர்களாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெளிவான முறையில் நீங்கள் பிரச்சனையை என்னங்கிறத தெளிவான முறையில் கேளுங்க. அந்த கேட்டதுக்கப்புறம் அவர் பரிகாரம் சொல்லும்போது அந்த பரிகாரத்தை நோட் பண்ணிங்க. இது தவிர பரிகாரத்தை எப்படி செய்யலாம், எப்போ செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த முறையில் செய்யலாம், எந்த விதத்தில் செய்யலாம், யார் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெளிவான முறையில் கேட்டுக்கிடுங்க. ஏன்னா அப்படி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்லாம் இல்லாமல் சரியாக இருக்கும். அதே சமயத்தில் சுவாமிஜி சொல்கிற பரிகாரத்தை செய்யும்போது அவர் சொல்கிற அடிக்கடி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பரிகாரம் செய்கிறப்போ பரிகாரம் எத்தனை நாள் செய்ய சொல்கிறாரோ அத்தனை நாட்கள் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு வர அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சுவாமிஜி, இப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் தயாராக இருக்குது. சொல்லுங்கள். மக்கள் கேட்ட கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாங்களா? உங்களை பண்ணாங்களா? சரி, நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். இன்னைக்கு முதல் லைனில் வந்திருக்காங்களா? வணக்கம். ஹலோ. அதுக்கு முன்னாடி வரலைன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு, அஷ்டம சனி 7.5 சனி ஏற்படும் பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் கேட்டிருக்காங்க. அஷ்டம சனி திருநள்ளாறு இதை பற்றி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய தோஷம் வந்து
பிரம்மச்சேத தோஷம், மன்னிக்கணும், பிரம்மச்சேத தோஷம்னு சொல்லிட்டு சித்தர்கள் மூலியமா நாங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்துருக்கோம். அது எப்படின்னா, கண்டச்சனி அஷ்டமத்து சனி நடக்காத பொழுது திருநள்ளாறு போய் அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அவுத்து விட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் பெண்களாக இருக்கும் பொழுது உடனடியாக அது அங்கே போயிட்டு வந்து ஒரு 3 மாதம் இல்லை 6 மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய பெயர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், பெயர் கெடுற மாதிரி, அல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். இதே குடும்பத் தலைவருங்கிறப்ப முதல்ல அவங்க அடிவாங்க 6 மாதத்துக்குள்ள அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தொழிலில் வந்து ஏகப்பட்ட சர்க்கிள்களை சந்திக்கணும், பண விரயம் நிறைய ஆகும். இடப்பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லாம நல்லா இருக்கிற இடத்துல கூட சில பிரச்சனைகள் வரும். இது அஷ்டமத்து சனி கண்டச்சனி நடக்கிறவங்க வந்து மட்டுமே செய்யற பரிகாரம் இந்த துணி அவுத்து விடுறது. மற்ற சமயங்கள்லயோ இல்ல நண்பர்களோட நவகிரக சுற்றுலா போகும்போதோ அங்க போய் சாமி கும்பிடலாம், மற்றபடி பூஜை எல்லாம் பண்ணலாம். அங்க குளத்துல குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு வந்தா 100% இது நடக்கும். உங்க ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயுமே நீங்க யோசிச்சு பின்னோக்கி பாருங்க. நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, பண விரயம், வேலை போனது, நல்ல ஒரு கம்பெனில ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், திடீர்னு அந்த கம்பெனில பேரு கெட்டு வெளியில வந்தோம், சின்ன ஆக்சிடென்ட், நல்லா இருந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகுறது, திடீர்னு பண லாஸ், இதெல்லாம் ஆகிறதுக்கு ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நவகிரக கோயிலுக்கு போய் நம்ம சுத்திட்டு வரப்ப திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் போய் நாங்கள் துணி அங்கே வந்து குளிச்சுட்டு அவுத்து விட்டோம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருக்கிறவங்க எந்த மாதம் நீங்கள் போயிருந்தீங்க, எந்த வருஷம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சில பரிகாரங்கள் இருக்கு, அதை செஞ்சாவே சரியாயிடும். சரிங்களா? அடுத்த முதல் நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம் சொல்லுங்க, கேக்குது, உங்க பேர் என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? அந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றிங்க சுவாமிஜி. அடுத்து அவங்க கேட்டிருக்காங்க என்னன்னா, குரு பயிற்சி நாட்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த குரு பயிற்சிங்கிறது எந்த ராசிக்கு நன்மை செய்யும், எந்த ராசிக்கு தீமை செய்யும்னு கேட்டிருக்காங்க. இது தவிர அதனோட ஜாயின்களே இதுக்கு என்ன பூஜை செய்யணும், இந்த நாட்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயிற்சி அன்னைக்கு எந்த ராசிக்கு பெயர்தோ, எந்த ராசிக்கெல்லாம் பாதகம் இருக்கோ அவங்க விரதம் இருக்கலாம். முக்கியமா சனி பயிற்சியின் போது அந்த யாகங்கள் நடக்கிற இடத்துல இரும்பு, அதாவது அவங்களுடைய வயது எந்த கட்டத்துல அந்த சனி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி இரும்பு 50 கிராம், அதோட சேர்த்து கருப்பு எள்ளு, அது பாதிக்காத ராசி, அதாவது இந்த சனி விட்டு விலகுது அப்படிங்கிறவங்க வெள்ளை எள்ளு அங்க யாகங்கள் நடக்கிறப்ப அதுல போடலாம். இல்லை வெள்ளை எள்ளுல வீட்டுல மேல வந்து அரிசியோட நெய்யை கலந்து, அதாவது விட்டு விலகக்கூடிய ராசியில இருக்கிறவங்க வைக்கலாம். அதே புதுசா சனி பிடிக்கிறவங்க வந்து இரும்பு, அரிசி, கருப்பு எள்ளு, நெய்யும் கலந்து மேல வைக்கலாம். இல்ல தலையை சுத்தி தண்ணீருக்குள் போடலாம். இப்படி பண்ணிட்டு வரலாம். குரு பயிற்சிக்கு வந்து எந்த ராசிக்கு நன்மை பயக்குதோ அந்த ராசிக்காரங்க வந்து மோரும் இஞ்சி போட்டு மோரும் ஒரு 3 முதியோர்களுக்கு அன்னமும் அளிக்கலாம். அது பாதகம் செய்யக்கூடிய ராசிக்காரங்க வந்து 11 சிவனடியார்களுக்கு, அதாவது கையில திருவோடும் விபூதி சின்னமும் கையில் சங்கும் வச்சிருக்கக்கூடிய சிவனடியார் ஒரு 11 பேருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அன்னமிட்டு அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். நன்றி சொல்லுங்க. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேரு செல்வம் சார், நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. சரிங்க சார். ஏற்கனவே சுவாமிஜி பாத்திருக்கீங்களா இல்ல பேசிருக்கீங்களா? இல்ல, இதுதான் முதல் தடவை. சரிங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க ஐயா. சுவாமி சாமி வணக்கம் சாமி. வணக்கம்ப்பா. சாமி, எனக்கு வந்து வேலை பாக்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சுறுசுறுப்பு இல்லாம இருக்கேன். என்ன வேலை இப்ப பாத்துட்டு இருந்தீங்கப்பா? இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில வந்து சூப்பர்வைசரா இருக்கேன், கான்ட்ராக்ட் பேசிக்ல. கான்ட்ராக்ட் பேசிக்ல இருக்கீங்களா? ஆமா சாமி. மதுரையில எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மதுரையில வந்து சுண்ணாம்புக்கார தெருவுல இருந்து கூப்பிடுறேன். சரிப்பா. உங்களுக்கு வந்து எங்க போனாலும் வந்து முதல் மாசம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் சோம்பேறித்தனமா இருக்கா? ஆமா சாமி, அப்படிதான் இருக்கு. மைண்ட்ல செக்ஸுவல் தாட்ஸ் கொஞ்சம் அதிகமா வந்து போதா? ஆமா சாமி, இன்னும் திருமணம் ஆகல. சரி, இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய, மதுரையில இருக்கனால திருப்பரங்குன்றம் போங்க.
சரிங்க சாமி. திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா அங்க உள்ள நுழைஞ்சோன்னா இடது பக்கம் வந்து கோயிலுக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லைங்களா, குளம். ஆமாங்க சாமி. அங்க பிள்ளையார் கோயில் கிட்ட வந்து ரூபம் வச்சிருப்பாங்க. சரிங்க சாமி. அந்த ரூபத்தை வாங்கி நீங்க பிறந்த நட்சத்திரத்துல பண்ணீங்கன்னா உடனே இது வேலை செய்யும். சரிங்க சாமி. அப்படி இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை செய்யலாம். சரிங்க சாமி. இடதுபுறம் இருந்து வலதுபுறமா 14 முறையும், சரிங்க சாமி. வலதுல இருந்து இடதுபுறமா 12 முறையும் சுத்திட்டு சரிங்க சாமி. உப்பு மிளகு சேர்த்து அந்த ரூபத்தை அந்த இதுல போட்டுருங்க, அந்த குளத்துல. சரிங்க சாமி. போட்டதுக்கு அப்புறம் மேல வந்து முதல்ல துர்க்கைய மேல முருகன் கோயில இருக்க துர்க்கைய வேண்டிட்டு சரிங்க சாமி. அதுக்கப்புறம் முருகனை பார்த்துட்டு வெளியில வாங்க. சரிங்க சாமி. இது தொடர்ந்து 3 வாரம் செஞ்சீங்கன்னா அந்த செக்ஷுவல் தாட்ஸும் போயிடும், சோம்பேறித்தனம் போயிடும், சரிங்க சாமி. வேலையில சுறுசுறுப்பு, வேலையில ஒரு பிடிப்பும் வரும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க சார். நல்லது. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய பைரவ பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அது பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். இது தவிர திங்கட்கிழமை திருச்சியில் நம்ம பொன்மலை சர்வீஸ் ரோட்ல இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸ்ல சந்திக்கலாம். அது எங்க இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்துல. எந்த இடமா இருந்தாலும் சுவாமிஜி கிட்ட எந்த இடமா இருந்தாலும் அலுவலகத்துல போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலையில 10 மணிலேருந்து 3 மணி வரை. சுவாமிஜி அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்களோட பேர் என்ன, என்ன ஊர் மேடம்? நாங்க மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம் சார். சென்னை எந்த இடங்க மேடம்? திருவள்ளூர் நகர்ல இருந்து பேசுறோம். திருவள்ளூர் நகரா? ஆமாங்க சார். சொல்லுங்க மேடம். ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் வந்து நான் தமிழ் இருந்த இப்ப முஸ்லிமா மாறி இருக்கேன் சார். முதல்ல பேர் லதா. இப்ப வந்து சரி, சுவாமிஜி கிட்ட கேளு. சுவாமிஜி கிட்ட டிவி பேசுங்க. பார்க்காம பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. டிவி பார்க்காம பேசுங்கம்மா. லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானும் எங்க மன்னிக்கணும், அந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்துக்கிட்டே பேசினா லைனை கட் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு பேசுறவங்க டிவி பார்க்காம பேச சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதை பல தடவை நம்ம லைவ்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா கிடைக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான். அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டோ இல்லை டிவி பார்க்காம வெளியே வந்து பேசுங்க. செல்போன்ல சிக்னல் இருக்கிற இடமா பேசுங்க. பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் பேசுங்க. மக்கள் நிறைய பேத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இவர் என்ன திருநள்ளாறு போய் துணி விட்டா பிரச்சனை வருங்கிறாரு. ஆமா, அது எப்படிங்கிற வந்து ஒரு நிறைய குழப்பங்கள் மக்களுக்குள்ள இருக்கு. உண்மையில வந்து கர்ணன் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கர்ணன் எப்படி பிறந்தார், என்ன ஓட்டத்தினால் பிறந்தார். ஸோ சூரியனை பார்த்து ஆசைப்படுறப்போ சூரியனுக்கு பிறந்தது கர்ணன். அப்போ சூரிய பகவானுடைய அனுகிரகத்தில் முழுமையாக பிறக்கிறாரு. இப்போ சூரிய பகவான் அனுகிரகம் பண்ண கவச குண்டலங்களை வந்து இந்திரன் வந்து கபட நாடகம் ஆடி அதை வாங்கிட்டு போயிடுவார், அவர் உயிர் காக்கக்கூடிய கவசத்தை. அதே போல் இப்போ திருநள்ளாறு பார்த்தீங்கன்னா அங்கே சூரிய பகவானும் இருப்பார். அங்கே பின்னாடி சனீஸ்வரன் கோயில்கிட்ட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சூரிய பகவான் நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மனிதருக்கும் உயிருக்கும் மேலானது மானம். அந்த மானத்தை காக்கிறதுக்கு நம்ம உடம்புல போட்டிருக்கிற ஆடைகள், அங்கே போய் கண்டச்சனி அஷ்டமத்துச்சனி நடக்கிற பட்சம் இல்லாமல் மற்ற வேலைகள் 7:30 நடந்தாலோ இல்லை சும்மா நவகிரக டூர் போகிறப்போ அங்கே அவுத்து விட்டுட்டு வர்றப்ப சூரிய பகவான் நமக்கு எதெல்லாம் தரக்கூடியவர், அவரோட கிரகத்தில் பேர், புகழ், செல்வம் இதெல்லாம் தரக்கூடியது அவர் தான். ஸோ அதை நீங்கள் அங்கே அவுத்து விட்டுட்டு வரப்போ உங்களோட உடலோடு ஒட்டிய உங்கள் மானத்தை காத்துட்டு இருந்த கவசமாக இருந்ததை நீங்கள் அவுத்து விட்டு வரப்போ உடனடியாக அது தாக்கத்துக்கு ஆளாகி அந்த சாபத்துக்கு ஆளாகிறீங்க. அந்த ஆளானே முதல் 6 மாத காலத்துக்குள் கண்டிப்பான முறையில் ஏதாச்சும் ஒரு சின்ன அடிப்படும். அதற்கு பின் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும், தேவையில்லாத பண விரயங்கள் ஆண்களுக்கு ஆகும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அவப்பெயர் வரும். அவங்க வீட்டுக்குள்ளே ஒழுக்கமாக இருந்தாலும் கூட சில கெட்ட பேர்கள் வரும். அதனால் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல, போகலாம், பூஜை செய்யலாம், நெய் தீபம் எல் தீபம் எல்லாம் ஏற்றலாமே தவிர துணியை மட்டும் அவுத்து விடக்கூடாது. அதே போல் ராமேஸ்வரத்துலேயும் திலகோமம் பண்ண போகிறப்ப மட்டுமே துணியை அவுத்து விடணும். மற்ற சமயங்களை போய் நீராடினாலே முதல்ல கோடி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பைரவரை போய் நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கு பின் கோடி தீர்த்தத்தில் குளிக்கணும். அதுக்கப்புறம் கடலில் குளிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு ஈரத்துணியோடு, அங்கே வந்து ஐதீகமாக இருக்குது, ஆனால் உண்மையில் ஈரத்துணியோடு எந்த தெய்வதையும் வழிபடக்கூடாது. வீட்டில் சாமி கும்பிட்றது கூட ஈரத்துண்டோடு நிறைய பேர் கும்பிடுறீங்க. நுனிய முடியாமல் கும்பிடக்கூடிய எந்த காரியமும்
நெகட்டிவ்ல தான் போய் முடியும். ஆகையால் எக்காரணத்தை கொண்டும் ஈரத்துணியோடையோ தலைவிரி கோலமாவோ தெய்வங்களை கும்பிடாதீங்க. நன்றி 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 சுவாமிஜி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நாங்க ராஜபாளையத்திலிருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம், உங்களோட பேர் என்ன? மணிமேகலை சார். ஏற்கனவே சுவாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் முதல் தடவை. சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. சுவாமி, நாங்க ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன். மணிமேகலை என்னோட பேரு. சொல்லுங்கம்மா. நான் ரொம்ப நாளா ஜாபுக்கு ட்ரை பண்றேன் சுவாமிஜி, கவர்மெண்ட் வேலைக்கு. நான் எது எடுத்தாலும் தடையா இருக்குது எனக்கு. தடையா இருக்குதா? ஆமா, நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணாலுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸாம் எழுதுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது ரொம்ப தடா இருக்குது சுவாமி எனக்கு. உங்க பேருமா? மணிமேகலை. அதாவதுமா, முருகருக்கு வந்து பழனியில் இருக்கக்கூடிய முருகருக்கு சரி சார், இது வந்து ஒரு பொதுவான பரிகாரம் தான். இது வந்து அரசாங்க உத்தியோகம், நிலையான உத்தியோகம் வேணுங்கிறவங்க எல்லாருமே பண்ணலாம். பிறந்த நட்சத்திரத்தப்ப பஞ்சாமிரத அபிஷேகம், பன்னீர் அபிஷேகமும் அங்க பண்ணிட்டு வந்தோம்னா அந்த தடைகள் விலகுமா. இந்த பரிகாரம் பண்ணா 100% கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்குண்டா ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும். சரிங்களா? நல்லதுமா. நன்றி நன்றி சுவாமிஜி. அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, தொடர்ந்து தோல்விகள், தொழில் நஷ்டங்கள், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. தொடர் தோல்விகள் நான் எடுத்தோடனே வந்து சொன்னேன், எதிரிகள் இருந்தால் வாழ முடியாது. அந்த எதிரிகள் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தொழிலில் எதுக்கு இருக்கக்கூடிய எதிரிங்கிறாங்க. உண்மையிலேயே எதிரிகள்ங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள். ஒருத்தரை நம்பி மேலும் மேலும் ஒரு நம்பிக்கையை மேலே வச்சு பாருங்கள், அந்த நம்பிக்கையே உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும். அதே போல் ஒரு பீனிக்ஸ் பறவை சூரியனை எப்படி அடைஞ்சிடலாங்கிற நம்பிக்கையில தான் அது பறந்து போகுது. சூரியனை அடையிறப்ப அது தோட்கள்லாம் வெந்து திரும்ப கீழே விழுந்து அது வளரும் வரை காத்திருந்து மேலும் சூரியனை நோக்கி பறந்து போகுது. அதே போல நம் எண்ண ஓட்டங்கள்ல தூய்மையும் நம்பிக்கையும் இருந்தா அந்த தோல்விங்கிறது யாருக்குமே வராது. நன்றி சுவாமி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், சேலத்துல செந்தில்குமார் சார். சொல்லுங்க ஐயா. செந்தில்குமார் சார், ஏற்கனவே சுவாமிஜி பார்த்திருக்கீங்களா இல்ல பேசிருக்கீங்க? இல்ல சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சார், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. அது வந்து ஒரு 6 மாசம் வந்துட்டு இப்போ வந்து ஜாபுக்கு போக முடியலைங்க சார். எதனாலமா? கொஞ்சம் மனசு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் போக முடியாம இருக்கு. வேற பெண் பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சாமா? பெண்களால் அந்த மாதிரி இல்லைங்க. சரி, எந்த மாதிரி மனக்குழப்பங்கள் வந்திருக்கு? அது கொஞ்சம், அதாவது வீட்லயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சார். மனைவிக்கு உங்களுக்குமா? ஆமாங்கய்யா. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சாதாரணமாவே பேசும்போதே 2 பேருக்குள்ள ஒரு மனசு சங்கல வந்து அது ஒரு சண்டைகள் வருதா? அந்த மாதிரி இல்லைங்கய்யா. வேற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தானா? அந்த மாதிரி தாங்கய்யா. மனைவி பேரு சத்யாங்கய்யா. சத்யா. சரிங்க, இது கந்தர்வ தோஷத்தோட பாதிப்பு தான். சரிங்க. சரிங்களா? இது நீங்க செய்ய வேண்டியது திருப்பரங்குன்றம் போகணும். சரிங்க. அங்க இருக்கக்கூடிய முருகருக்கு வந்து இப்ப முதலுக்கு நேருக்கு சொன்ன அதே பரிகாரம் தான் உங்களுக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒரு சிகப்பு துணியில ஆமை ஓடு வாங்கி, ஆமையோடைய உருவம், சரிங்க, அது பிரிண்ட் அடிச்ச உருவத்தை வாங்கி வச்சு, சரிங்க, உங்களுடைய இடதுக்கால் மண்ணு 6 2 நாணயம், சரிங்க, எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கணும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டு சொல்லுங்க. 6 2 நாணயம், கொஞ்சம் வால்மிளகு. சரிங்க. இத வந்து இடமிருந்து வலமா மட்டும் 34 முறை சுத்திட்டு, சரிங்க, உண்மையில நான் எந்த தவறும் செய்யல, என்ன ஓட்டத்தினால் நான் ஏதாச்சும் தவறுகள் செஞ்சிருந்தா அதை மன்னிச்சு, சரிங்க, என்னுடைய வேலைக்கு போகக்கூடிய என் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் தீர்ந்து நான் வேலைக்கு நல்லபடியா போகணும்னு வேண்டிட்டு, சரிங்க, அங்க இருக்க குளத்துல போட்டு முருகருக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. உடனடியா அவங்க வீட்டுல இருக்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயி திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சு. சரிங்க. அந்த வேலைக்கு போறது இல்ல சேர்த்து அந்த பரிகாரம் வருது இல்லைங்க? 2க்கு சேர்த்துதான் அந்த பரிகாரமா? சரிங்க. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே,
நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் புதன் வியாழன் வெள்ளி நம்மளுடைய இமயம் தொலைக்காட்சியில் மாலை பொழுது 6 மணியில் உலா வந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய மக்கள் நீங்க கேட்ட கேள்வியில இப்போ சுவாமிஜி தான் கேட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து. அதை தொடர்ந்து சுவாமிஜி கண் திருஷ்டி அப்படின்னா என்ன, அது எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். அது இருக்கிறதுலே ரொம்பவும் மோசமானது, தொன்று தொட்டு சொல்லிட்டு வர்றது கண்ணடி சொல்லடி. இது ரெண்டுலேயும் விழுகாதீங்க. ஒருத்தருக்கு வந்து அதிகமாக சொல்லக்கூடிய நீங்கள் எதிரிட்ட கூட போய் காலில் விழுங்க, கண்ணடி சொல்லடி இது ரெண்டுலேயும் விழுந்தால் அவங்களால எந்திரிக்க முடியாதுமா. ஸோ அந்த கண் திருஷ்டி போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமை ஞாபகம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைகளுக்கும் இது பொருந்தும். கடைக்கு அவங்க ஓப்பன் பண்ண கிழமை, பிறந்தவங்களுக்கு மனிதர்களுக்கு அவங்க பிறந்த கிழமை. இப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது பிறந்த கிழமையிலிருந்து 7வது நாள் டிஸ்டி சுற்றி போட்டால் இந்த கண்ணடிகள், வாயில் பேசுறது இதெல்லாம் உடனே க்யூர் ஆகும். இது வந்து எதில் நீங்கள் டிஸ்டி சுற்றினாலும் கொஞ்சம் கல்லுப்பு 50 கிராம் சேர்த்து அதையும் சேர்த்து டிஸ்டி சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த டிஸ்டி முழுமையாக விலகும். அதே வகுத்தெரிச்சல், வகுத்தில் மண்ணவாரி தூத்திட்டாங்க, வகுத்தெரிச்சல் உனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது எப்படி உணரலாம் அப்படின்னம்னா, நம்ம உடம்பு வந்து வீட்டுக்குள்ளே போனோன்னே ஒரு விதமாக உஷ்ணமாகவே இருக்கும். வீட்டுக்குள்ளே போனோன்னே உடம்பு பூரா உஷ்ணமாக இருக்கும். வெளியில் வந்தால் ஃப்ரீயாக இருக்குது, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கும். அப்போ கூட இருக்கக்கூடிய உறவு முறையில் இருக்கிறவங்க வகுத்தெரிச்சல் அதிகமாக இருக்குது, அவனோட வளர்ச்சி பொறுக்காமல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு வந்துச்சுன்னா, நீங்கள் பிறந்த கிழமையிலிருந்து 4வது நாள், இப்போ திங்கட்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அப்படி கணக்கு வச்சு கல்லுப்போட கொஞ்சம் வெண்கடுகு சம அளவு கலந்து டிஸ்டி சுற்றி போட்டிங்கன்னா இது 2லிருந்து தப்பிக்கலாம். நன்றி நன்றி சாமி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா எங்க இருந்துங்க? திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டமா? சொல்லுங்க உங்களோட பேரு. என் பேரு முருகானந்தம். முருகானந்தம். ஏற்கனவே சுவாமிஜி பாத்திருக்கீங்களா இல்ல பேசிருக்கீங்களா? இதான் முதல் தடவை. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. உடம்பு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியலப்பா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எதனாலப்பா? எதனால? பண பிரச்சனை. பண பிரச்சனையினால மனசு கஷ்டம். கடன் அதிகமா வாங்கி, கடன் அதிகமா இருக்காப்பா? தொழில் முடக்குங்க. என்ன தொழில் பாக்குறீங்க? நான் கூலி வேலைக்கு தான் போட்டுருக்கேன். அடுத்த கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா? அடுத்த கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. சரிம்மா, சரி, ஒரு பொதுவான பரிகாரம் சொல்றேன். டிவியை கட் பண்ணி, போனை கட் பண்ணிட்டு டிவி பாருங்க. சரிங்க. அதாவது ஒரு 3 பேர் வந்து தெய்வத்தை பார்க்கறதுக்காக தவம் இருக்கிறாங்கப்பா. அந்த 3 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து பப்பாளி மரத்துக்கு கீழே தவம் இருக்கார், ஒருத்தர் வந்து புளிய மரத்துக்கு கீழே தவம் இருக்கார், இன்னொருத்தர் வந்து முருங்கை மரத்துக்கு கீழே தவம் இருக்காரு. அப்போ வந்து இவங்க ஒரு 3 பேர் தவத்தையும் மெச்சி வந்து சிவன் கடவுள் வந்து நாரதர் வடிவில் வந்து அவங்க ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கேட்குறாரு, நீங்கள் எதற்காக தவம் இருக்கீங்கன்னு. முதல்ல இருக்கிறவர் வந்து கேட்குறாரு, நான் கடவுளை பார்க்கணும், அதுக்காக நான் தவம் இருக்கேன்னு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, இந்த நீ தவம் இருக்கிற பப்பாளி மரத்தில் எத்தனை கனி இருக்கோ அத்தனை கனி யுகம் அளவு நீ வந்து தவம் இருந்தேன்னா கடவுளை பார்க்கலாம் அப்படிம்பார். உடனே ஐயோ அவ்வளோ வருஷம் ஆகுமான்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் தபத்துக்கு போயிடுறாரு. அடுத்து இருக்கக்கூடியவர், அதாவது முருங்கை மரத்தில் இருக்கக்கூடியவரை போய் பார்க்குறாரு. அவரை போய் பார்த்தோன்னே நீ எதுக்குப்பா தபம் இருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ நானும் கடவுளை பார்க்க தான் தபம் இருக்கேன் அப்படிம்பாரு. அது கடவுளை பார்க்க எத்தனை வருஷம் ஆகும் முனிவரேன்னு கேட்குறப்ப, இந்த முருங்கை மரத்தில் எத்தனை பூக்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நீ தபம் இருக்கணும், அத்தனை வருஷங்கள் நீ தபம் இருந்தேன்னா கடவுளை பார்த்துடலான்னு. ஐயோ இன்னும் அத்தனை வருஷம் இருக்கணுமான்னு சொல்லி மீண்டும் அவர் தபத்துக்கு போயிடுறாரு. 3வது புளிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எதற்காகப்பா தபம் இருக்கேன்னு. அவரும் வந்து நான் கடவுளை பார்க்க தான் தபம் இருக்கேன் அப்படிம்பாரு. அப்போ நாரதர் சொல்லுவார், இந்த புளிய மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையும் எத்தனை இலை இருக்கோ அத்தனை யுகங்கள் நீ தபம் இருந்தால் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும்பாரு. அப்போ அந்த தபம் இருந்த தபசீலர் என்ன சொல்கிறார், அதுக்குள்ளே நான் கடவுளை பார்த்துருவேன், அவ்வளோதானா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அடுத்த நிமிடம் நாரதர் உருவில் வந்தவர் கடவுளாக காட்சியளித்து அந்த முனிவருக்கு வேணுங்கிற வரங்களை கொடுத்துட்டு போயிடுவார்.
இந்த கதை இது வந்து உண்மை சம்பவம் கூட. இந்த கதை எதற்காக சொல்லப்படுதுன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஆர்வத்தை குறிக்கிறது. அது சரியான முறையில் தொழிலையும் சேர்ந்து இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வந்தால் அவங்களால அவங்க எந்த கோலை அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மளால் இது முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்து அதற்காக பரிகாரங்களும் அதற்காக சம்பிரதாய சடங்குகளும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் 100% முன்னேறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் பரிகாரங்கிறது பிரச்சனைகள் தானே தவிர முன்னேற்றத்துக்கு இல்லை. முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய தடைகளை விளக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள். முழு முன்னேற்றத்திற்கு பரிகாரம் மட்டுமே தீர்வில் உங்களோட முயற்சியும் இருக்கணும்னு சொல்லிட்டு நன்றி. நன்றி சுவாமிஜி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சுவாமிஜி, இப்போ கேட்ட மாதிரி நிறைய இன்னொரு அடிக்கடி கெட்ட கனவுகள் வருது, அதுக்கு என்ன காரணம், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது கனவுகள், கெட்ட கனவுகள் நிறைய பேர் வந்து சொல்கிறது, அது உங்களுக்கு கனவு வரும்போது உலுக்கி விட்டு எந்திரிச்சா மட்டுமே அது கெட்ட கனவு. முக்கியமாக அது மட்டுமே உங்களை பாதிக்கும். ரெண்டாவது, கனவுகள் வரக்கூடிய நேரங்களை பொறுத்து அந்த கனவுகளோட பலன்கள் இருக்கும். கனவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தலகாணிக்கடியில் 5 இதழ் இருக்கிற மாதிரி வேப்பிலை ஒன்று ஒரு 3 நாள் தொடர்ந்து வச்சுட்டு படுக்கலாம், கனவு வராது. தூக்கம் வராமல் நைட்டில் குழந்தைகள் எந்திரிச்சாங்க அப்படின்னா வில்வேலை 3 வில்வேலை இருக்கக்கூடிய வில்வத்தை அந்த குழந்தையோட தலகாணிக்கடியில் இல்லை அது தொட்டில் கடியில் வச்சாலும் 100% கனவுகளும் வராது, இந்த குழந்தைகள் உலுக்கி விட்டு எந்திரிக்காது. நன்றி 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 சுவாமிஜி. அடுத்தது என்னங்க சுவாமிஜி, 40லேருந்து 45 வயசு வரை வந்து திருமணமாகாமல் இருக்கு, அது ஏன், இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து நானே ஒரு பரிகாரம் சொல்லணுங்கிறத எண்ணத்தோட தான் வந்தேன். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேயர் அட்டன் பண்றோம் சுவாமிஜி. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிறது பேசுறீங்க? எங்க பேர் காயத்ரிங்க. சொல்லுங்க, உங்க என்ன ஊர்மா நீங்க? என் பேர் காயத்ரி. சொல்லுங்க மேடம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க பூந்துமல்ல இருந்து பேசுறோம் சார். சரி, ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். சரி கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து வேலை இன்னும் பர்மனன்ட் ஆகல, அதை பத்தி கேட்கணும். வீட்டுக்கார் பேருமா? எங்க பேருக்கு அவங்க வீட்டுக்கார பேர் கணேசனுங்க. கணேசன்? ஆமாங்க. வேற யாருக்காச்சும் கேட்கணுமாமா? எனக்கு கேட்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கப்புறம் 2வது இன்னும் குழந்தை இல்லை, அது என்னன்னு கேட்கணும். வேற ஏதாச்சும் கேட்கணுமா? இல்ல இதுதான் கேட்கணும். அவருக்கு வீடு வேலை என்ன பர்மனன்ட் ஆகல, அதுதான். சரிம்மா, அதற்கு இப்போதைக்கு என்னால் பரிகாரம் சொல்ல முடியாதுமா. இன்னொரு தடவை மீண்டும் லைன்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நல்லது. நன்றி 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 சுவாமிஜி. முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எதை சொல்ல வந்தீங்க, மன்னிக்கணும், சொல்லுங்க சுவாமிஜி. அதாவது பரிகாரம்னு சொல்லணும்னா என்ன சொல்லுறேன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவாக நாங்கள் சொன்னால் கூட அது பழிச்சிருங்கிறனால தான் உங்களுக்கு நான் சொல்ல, உங்கள் முயற்சியை நான் தடுக்க விரும்பாதனால தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல. மீண்டும் வந்து மனதை வந்து புண்படுத்திக்காதீங்க. ஆகையால் வேறு யாருக்காச்சும் வேறு பிரச்சனைகள் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி சுவாமி. ஒரு முக்கியமான விஷயம் நீங்களே இன்றைக்கி சொல்லலான்னு வந்தீங்க. 40 to 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன செய்யலான்றது. ஆனால் இந்த பதிலுக்காக மக்கள் நாளை வரை காத்திருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நேரம் முடிவடையுது. உங்களோட அனுமதியோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நேயர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ் பாபாஜி அவர்களை நேரில் சந்திக்கணும்னா சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கட் பண்ணி நேராக உள்ளே போனீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க் 2 வரும். அது பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸ்ட்ரீட் நம்பர் 58, டிவிஎஸ் காலனி, ஃப்ளாட் நம்பர் 1178C. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரத்யேகமாக திருச்சியில் பொன்மலை சர்வீஸ் ரோடில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்ஸில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எங்கே சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. காலை 10 மணிலிருந்து 3 மணி வரை சுவாமிஜியை சந்திக்கலாம். மீண்டும் விடியலை நோக்கி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.